அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தினமும் பல ஆன்மீக விஷயங்களை பதிவாக தந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குரு பகவான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டோன்னே நம்ம அத்தனை பேருக்கும் தோன்றது பணம், செல்வம், பதவி, புத்திரம். இது எல்லாமே குரு பகவானுடைய காரகத்துவமாக வருது. கிரகங்களுடைய பயிற்சியில் குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஆகிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன நடக்குமோ, நமக்கு ஒரு ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுவோம். காரணம், இந்த கிரகங்கள்லாம் நமது வாழ்க்கையில் நேரடியாக பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த கிரகங்களில் குரு பகவானை பற்றி இன்னைக்கு உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன். இது என்னுடைய ஜோதிட அனுபவ அறிவு. எனது கருத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மாற்று கருத்து இருப்பவர்கள் உங்கள் விருப்பம் போல் பின்பற்றலாம். ஆடியோக்கு போகிறதுக்கான ஒரு வகுப்பு பற்றிய அறிவிப்பு. வருகின்ற 10/7/2026 வெள்ளிக்கிழமை ஏகாதசி அன்னைக்கு, அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை தொடங்க போகிறேன். 108 பிரச்சனைகளும் 108 பரிகாரங்களும் மிக 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 எளிமையாக, பெரியதாக எந்த செலவும் செய்யாமல் உங்கள் வீட்டிற்குள்ளேயே எப்படி பிரச்சனைகளுக்கு நீங்களே பரிகாரம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ரகசியத்தை 108 வித்தைகளாக, அதாவது 108 தனித்தனி பிரச்சனைகளுக்கு 108 பரிகாரங்கள். நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனை அத்தனைக்கு நீங்களே பரிகாரம் பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட வித்தையை தினமும் ஒரு பிரச்சனை ஒரு பரிகாரம் அப்படிங்கிற வீதத்தில் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வகுப்பு 10/7/2026 தொடங்கப்படுது. வாட்ஸ்அப்பில் குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் சொல்லித்தர போகிறேன். எந்த விரதமோ கட்டுப்பாடோ இதை கடைபிடிக்க வேண்டாம். வித்தையை கற்றுக்கிறதுக்கு கலந்துக்கு விருப்பப்படுறவங்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குரு பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் அறிவுக்கு சொந்தக்காரர், செல்வத்துக்கு சொந்தக்காரர், ஆன்மீக ஞானத்துக்கு சொந்தக்காரர், நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவானை பிரகஸ்பதி அப்படின்னு அழைப்பாங்க, தேவகுரு என்று அழைப்பார்கள், ராஜ கிரகம் என்று அழைப்பார்கள், தனக்காரகன் என்று அழைப்பார்கள், புத்திரகாரகன் என்று அழைப்பார்கள், அதிர்ஷ்டகாரகன் என்று அழைப்பார்கள். இவ்வாறு பல பேர்களால் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சாரம் செய்தால் உங்க வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளும் அற்புதங்களும் என்னென்ன தெரியுமா? முதலாவது அற்புதம், கல்வி உயர்வு ஏற்படும், ஞானம் பிறக்கும், நல்ல முடிவெடுக்கும் திறன். இந்த முடிவெடுக்கும் திறன் இல்லாம தான் பல வாய்ப்புகள் நம்மளை விட்டு நகர்ந்து போயிடும். அந்த முடிவெடுக்கும் திறன் குரு பகவான் சாதகமாக இருந்தால் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஏற்படும். அதே மாதிரி பண வரவு, செல்வ வளர்ச்சி, ஆபரண வசியம், தங்க நகைகள் சேரும் ஒரு வசியம் அத்துணையும் குரு பகவானால் நமக்கு ஏற்படும். சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக சேரும், திருமண யோகம் ஏற்படும், குடும்பத்தில் அமைதி உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். இதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனையோ சகோதரிகள் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பாக்கியம், குறிப்பா ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெரிய மனிதர்களுடைய நட்பு மற்றும் ஆதரவு கிடைக்கும். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக ஈர்ப்பு ஏற்படும், தர்ம சிந்தனை உண்டாகும். ஆசிரியர் துறையில இருக்கிறவங்க, அதாவது கருத்து தரக்கூடிய துறையில இருக்கிறவங்க, ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மிக சிறப்பா இருக்கும். மற்றவர்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டியா நீங்க இருப்பீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள், அரசாங்க வேலைகள் அத்துணையும் கிடைக்கும். நல்ல பெயர், புகழ், மரியாதை இது அத்துணையும் கிடைக்கும். இதை தாண்டி குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த விதத்திலும் தவறு செய்ய மாட்டீங்க. தவறான விஷயங்கள் உங்களை தேடி வராது. மிகவும் பொறுமையாக எந்த ஒரு காரியம் செய்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய சாதனையாளராக நீங்கள் இருப்பீர்கள். குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தெல்லாம் ஏற்படுத்துவார். எப்ப? நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது. ஒருவேளை குரு பகவான் கெட்ட நிலையில் சஞ்சாரம், கெட்ட நிலைனா என்னன்னா மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது, நீச்சத்தில் இருக்கிறது, பகை கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது, பாவ கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது, இப்படி குரு பகவான் உங்களுக்கு சாதகமில்லாத சூழல்ல இருக்கார்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா? அது யாரா இருந்தாலும் சரி, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்,
திருநங்கைகள் என அத்தனை பேருக்கும் பொதுவாக சொல்கிறேன். என்னென்ன சிக்கல் வரும் தெரியுமா? படிக்கிறதுல ஆர்வம் குறையும், கல்வியில் தடை ஏற்படும், எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்காது, திடீரென்று படிப்பை இடைநிறுத்தக்கூடிய சூழல் உருவாகலாம், பணம் எவ்வளவு வந்தாலும் பணம் சேமிப்பாக தங்காது, அதாவது பணம் தங்காத நிலை ஏற்படும், விரைய செலவுகள் நிறைய உண்டாகும், தவறான முடிவுகள் எடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க ஏன் இந்த முடிவை நம்ம எடுத்தோம் அப்படின்னு. அதே மாதிரி திருமண தடை ஏற்படும், புத்திர பாக்கிய தடை ஏற்படும், நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள், கடன் பிரச்சனை, சட்ட பிரச்சனை அத்தனையும் உங்களை வந்து சேரும், வம்பு வழக்குகள் வந்து சேரும், வீண் கெட்ட பெயர்கள் வந்து சேரும். ஆன்மீகத்தில் நீங்கள் இறைவனை கும்பிட்றதுக்கே உங்களுக்கு மனசு வராது. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சண்டை சச்சரவாக இருக்கும், அல்லது அந்த கோயிலுக்கே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இப்படி நிறைய பாதிப்புகள் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமில்லாத நிலையில் சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படும். ஆக குரு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய தனக்காரகன், அள்ளி கொடுக்கக்கூடிய யோகக்காரகன், அள்ளி தரக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன். அதே குரு பகவான் சாதகமில்லாத சூழலுக்கு வரும் பொழுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருவார். எனவே இந்த ஆடியோவின் மூலமாக எனது அன்பு சொந்தங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, உங்க ஜாதகத்தில் குரு பகவான் சாதகமா இல்லை அப்படின்னா அன்பு கூர்ந்து அதற்கு என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஜோதிடரிடம் அல்லது உங்க குருவிடம் கேட்டு தெரிந்து அதற்குண்டான பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களால் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படலாம். எனவே குரு பகவானை சாந்தி செய்து கொள்ளுங்கள். யோக நிலையில சஞ்சரிக்கிறவங்க குரு பகவானை வணங்கி மேலும் உங்க அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கி கொள்ளுங்க. பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறவங்க அதற்குண்டான பரிகாரத்தை செய்து கொள்ளுமாறு இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு அறிவிப்பு, குரு பகவான் 2/6/2026 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போறாரு. அப்படி போறதுனால 8 ராசிக்காரர்களுக்கு சாதகமில்லாத சூழல் இருக்கு. மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய இந்த 8 ராசிக்காரர்கள் அன்பு கூர்ந்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். இது என்னுடைய ஜோதிட கணிப்பு. இதை பத்தி ஒரு தனி ஆடியோ பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்துட்டேன். நம்பிக்கை இருக்கிறவங்க பின்பற்றி பரிகாரம் பண்ணிக்கோங்க. இந்த 8 கிரகங்களுக்காக நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் சார்பாக 2/6/2026 மாலை குரு பரிகார மகா ஹோமம் அடியேன் நேரடியாக நடத்த போகின்றேன். இந்த ஹோமத்தில் குரு பரிகார ரக்ஷை ஒன்று தயார் பண்ணி உயிர் ஊட்டி உங்களுக்கு தரப்போறேன். அந்த ரக்ஷையை இடுப்பில் கட்டிக்கலாம், கழுத்தில் கட்டிக்கலாம், கையில் கட்டிக்கலாம், அல்லது பேக்கில் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம், வண்டியில் வச்சுக்கலாம், அல்லது உங்களது வீட்டில் பூஜையில் வைத்து வணங்கினால் கூட போதுமானது. எந்த தீட்டும் பார்க்க வேண்டியது கிடையாது. இந்த ரக்ஷை அடுத்த குரு பயிற்சி வரைக்கும், அதாவது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ரக்ஷையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்க குடும்பத்தில் இந்த 8 ராசியில யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த ரக்ஷை உங்களுக்கு தேவைன்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.